கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 1:37 வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நம் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி, சர்வ வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் செய்ய நம் தேவனாலே முடியும். எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம் தேவனால் பாவத்தை மாத்திரம்தான் செய்ய முடியாதே தவிர மற்றபடி எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் நம் தேவனால் செய்ய முடியும். அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் வீட்டிலே ஒரு மரத்தை ஒரு பூத்தொட்டியிலே வளர்த்து கொண்டிருந்தோம். ஒரு சின்ன கிளையை வைத்தோம். முருங்கை மரம் என்று சொல்லுவோம், முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்தை என்னுடைய வீட்டிலே நான் ஒரு செடியில, ஒரு தொட்டியில, பூத்தொட்டியில அதை வைத்திருந்தோம். அது மிகவும் ஒரு பெரிய உயரமாக வளர்ந்து விட்டது. அதிலே பூ பூத்து விட்டது, அதிலே காய் காய்த்து விட்டது. வந்து போகிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ, இது என்ன, ஒரு தொட்டியில, பூத்தொட்டியில இந்த மரம் இவ்வளோ அழகாக வளர்ந்து அதில் காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்கள், சற்று நாட்களுக்குள்ளே அந்த மரமானது அப்படியே காய்ந்து போய்விட்டது. முற்றிலுமாய் காய்ந்து போய்விட்டது. அப்படியே அந்த கொம்புல இருக்கிற எல்லா இலைகளும் கீழே விழுந்து விட்டது. நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஐயோ, இவ்வளோ அழகாக வந்து கொண்டிருந்ததே, இப்போ எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை முழுவதுமாக அடியோடு அதை நான் உடைத்து விட்டு பார்க்கலாம், மீண்டுமாய் அதற்கு உயிர் இருக்கிறதா என்று பார்க்கலாம், மீண்டுமா அது வளருமா என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி நான் அப்படியே விட்டுவிட்டேன். நாட்களானது, ஒரு வாரமானது, 2 வாரமானது. மீண்டுமாய் அந்த கொம்பிலிருந்து சின்ன சின்ன இலைகள் வர ஆரம்பித்தது. இப்போது அந்த இலைகளை பார்க்கும்போது முன்பாக இருந்த செடியை காட்டிலும் இப்போது அந்த செடி மிகவும் அழகாக நிறைய இலைகளோடு, நிறைய கிளைகளோடு பச்சை பசேல் என்று காணப்படுகிறதை பார்க்கும்போது உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஐயோ, ஒரு செத்துப்போன ஒரு செடிக்குள்ள, ஒன்றுமே ஜீவனில்லாத ஒரு செடிக்குள்ள, அதற்குள்ளே என் ஆண்டவர் உயிரை கொடுத்து அதற்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்து இவ்வளவு அழகாக பசுமையாக இருக்கிறதே, இதற்குத்தான் இந்த வசனத்துக்கு அர்த்தமா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா என்று சொல்லி அவைகளை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அருமையானவர்களே, உலகம் உங்களை பார்த்து சொல்லுகிறதா, இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இடியோடு உனக்கு வாழ்க்கை கிடையாது, அவ்வளோதான், உன் பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு, நீ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. பாருங்க, உலகம் நம்ம அப்படிதாங்க சொல்லும். நம்ம உலகம் குற்றப்படுத்தும், வேதனைப்படுத்தும், துன்புறுத்தும், இப்படியாக ஏதாயிலும் என்று சொல்லி நம்முடைய மனதை உலகத்தில் உள்ளவர்கள் பாதிப்பார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள். அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வசனத்தை முழுமையாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உங்களை ஆசீர்வதிக்கும், தேவனுடைய மகிமை உங்களை உயர்த்தும், தேவனுடைய மகிமை உங்களை மேன்மைப்படுத்தும், தேவனுடைய மகிமை உங்களை ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே வைக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அருமையானவர்களே, ஊழியத்திற்கு வந்த புதுசிலே ஒரு கிராமத்தில் விதமாக நான் சென்றிருந்த போது ஒரு சின்ன குழந்தை, 5 வயது உள்ள ஒரு சிறுவனை நான் பார்த்தேன். அந்த 5 வயது உள்ள ஒரு சிறுவன், அவனுக்கு கழுத்து நிற்காது, அவன் மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளை, அவன் கழுத்து நிற்காது, அவனால் பேச முடியாது, அவனால் நடக்க முடியாது. அப்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். ஆண்டவர் அறியாத நபர், ஆனால் நான் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பேன். ஆண்டவரே, இவன் எழுந்து நடப்பான், இவனை கழுத்து நிற்கும், இவன் நடப்பான் என்ற விசுவாசத்தோடு கூட நான் ஜெபித்து வந்து கொண்டே இருந்தேன். 7 வயதானது, அவனுக்கு 7 வயதானது. முதலாவதாக தொங்கி போயிருந்த அவனுடைய கழுத்து சரியாக அவன் கழுத்து நின்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதே 7வது வயதிலே
அவருடைய கால்களும் நடக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு அந்த மகன் நடக்கிறார். அவருடைய கழுத்து இன்றைக்கு நிற்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் சொன்னது இவனுடைய கழுத்து நிற்காது. மருத்துவர்கள் சொன்னார்கள் இவன் நடக்க மாட்டான், அவ்வளவுதான். இதுதாங்க உலகம், இதுதாங்க உலகத்தினுடைய ரிப்போர்ட்டு, இதுதாங்க உலகத்தினுடைய ரிப்போர்ட்டு. ஆனா நீங்களும் நானும் வைத்துக் கொண்டிருக்கிற வேத புத்தகத்தினுடைய ரிப்போர்ட் இது கிடையாது. முடியும், நடக்கும், கிடைக்கும். இதுதான் வேத புத்தகத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். தேவனால் எல்லாம் கூடும். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உயர்வு. உலகம் சொல்லும் உன்னாலலாம் முன்னேறவே முடியாது, உன்னாலலாம் நல்ல நிலைமைக்கு வர முடியாது. உலகம் சொல்லும். ஆனா கர்த்தருடைய ரிப்போர்ட் என்ன? வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களும் உட்காரும்படி கர்த்தர் செய்வார். இது வேதம் நமக்கு கொடுக்கிற ரிப்போர்ட்டுங்க. உலகம் அப்படிதாங்க சொல்லும். உன்னால முன்னேற முடியாது, உனக்கு இது கிடைக்காது, உனக்கு இது நடக்காது, இது ஆவாது, அது ஆவாதுன்னு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் மகனே, என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என்னால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. உங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. உங்க கூட இருக்கிறாரு. அவருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உங்க சரீரத்துல வியாதி குறித்து சோர்ந்து போயிடாதுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தி உங்கள் வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி உங்கள் படுத்த படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி நடக்க பண்ணுவார். இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க நடப்பீங்க, நீங்க நடப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க வாழ்ந்து செழித்திருப்பீங்க. எல்லாத்தையும் தோத்து போயிட்டேன், எல்லாத்தையும் வித்துட்டேன், எல்லாம் போச்சு, போனது போட்டோம். ஆனா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. உன் சுகவாழ்வு துளிர்க்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இது வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு கூடமை துதிக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனுக்கு வல்லமை உண்டு, என் தேவனுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் உயர்த்தக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு ஆண்டவரே. எந்த மனுஷனும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிற வல்லமை உமக்கு உண்டு ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடி நாளுமை துதிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். கீழே விழுந்து போன ஒரு மனுஷனை தூக்கி உயரத்தில் நிறுத்த முடியும். நஷ்டத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனை லாபத்துக்கு நேராய் வழிநடத்த தேவனால் கூடும். அல்லேலூயா. படுத்த படுக்கையா இருக்கிற மனுஷனை எழும்பி நடக்க பண்ண தேவனால் கூடும். என் தேவனால் முடியும். என் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எழும்ப முடியாதவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. தேவனுடைய வல்லமை இப்பொழுது எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே இறங்கி வருவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பதாக, உயிர்ப்பிப்பதாக. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இயேசுவினுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். படுத்த படுக்கையா இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு. இதோ ஐசியூ வார்டில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு. இதோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உனக்கு சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், சுகத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். வல்லமை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை. தேவனுடைய வல்லமை உங்களை குணமாக்குகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மருத்துவ ரிப்போர்ட் உங்களை முடமாக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய ரிப்போர்ட் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய ரிப்போர்ட் உங்களை எழும்பி நடக்க பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ரபாலா ரிஹந்தலா ரிபா தரா காது டபாதரா லிபா ரதா ரபா. வழியே இல்லாம சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வழி இல்லை பாஸ்டர், அவ்வளவுதான், வழி கிடையாது, நான் இப்படியே சாக வேண்டியதுதான், எனக்கு வழியே இல்லை. வழி இருக்கு. வழியை உண்டாக்க இயேசுவால முடியும். அல்லேலூயா. உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர இயேசுவால முடியும். உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிறார். தேவனால் கூடும் வழி உண்டு. உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வழி உண்டு. உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவதற்கான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழிகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த வழிகளிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அந்த வழிகளிலே கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, வழி இல்லப்பா என் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடையாது, அவ்வளவுதான், முடிந்து போச்சு என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வழிகாட்டியே, வழிகாட்டியே, வழி நடத்தக்கூடியவரே, அப்பா வழி நடத்துங்கப்பா. இந்த வெள்ள கூட ஜெபிக்கிறேன். தேவனாலே கூடும் ஷபால அதிகால பாரா. ஒவ்வொருவருக்கு அற்புதம் அதிசயம் நடப்பதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் மறைந்து போவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. நஷ்டங்கள் லாபமாய் மாறுவதாக. நஷ்டங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வறுமை தரித்திரங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வறுமைகளை தரித்திரங்களை கடிந்து கொள்கிறேன். வறுமைகளும் தரித்திரங்களும் ஒளிந்து உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்களாக. இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக. சேனைகளின் கர்த்தரானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில தோத்து போய் எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர்னு சொல்ல ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில முடியலப்பா, அவங்க வாழ்க்கை முடியாதபடி அவங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி காப்பாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் எங்களுக்கு அழைப்பு கொடுங்கள். உங்களுக்காக திறப்பில் நின்று கதறி ஜெபித்து உங்களை விடுதலையாக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் போராட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.